பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 22வது ஸ்லோகம். புருஷः ஸ பரப்பார்த்த பக்த்யா லப்யஸ்த்வனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். அவர் சொல்லின்னு இருக்கார், நமக்கு யாராவது கெடுதல் பண்ணால் அதை மனசில் நினச்சிட்டே இருக்கக்கூடாது, அதை மறந்துடணும் அப்படிங்கிறார். அப்போ தான் நமக்கு பக்தி பெருகும். அப்போ தான் என்னை அடைய முடியும். பக்தியால் மட்டும்தான் என்னை அடையணும். அதுதான் ஏற்றம். இந்த அச்சித்து சித்தை விட, அச்சித்தில் முன்னாடி பார்த்துருக்கோம், இந்த பரத்தல் இறத்தல் அந்த ஐஸ்வர்யார்த்தி இதுக்கு ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டே இருக்குது சம்சாரத்தில். சித்துன்னா கைவல்யார்த்திகள். அதை விட ஈஸ்வர அனுபவம் தான் நல்லது. தேரில் கீழே இருக்கிறது தாழ்ந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா, கீழே அது கொஞ்சம் தாழ்ந்த நிலை, அதாவது ஐஸ்வர்யார்த்தி மாதிரி. அடுத்த நிலை கைவல்யார்த்தி. ஐஸ்வர்யார்த்தியை விட பெட்டர், ஆனால் பகவத் லாபார்த்தி மாதிரி வராது. அதுதான் ரொம்ப வசந்தது அப்படிங்கிறது. அதுக்கு எப்படி இருக்கணும்? புருஷோத்தமனான என்னையே நினச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எண்ணம் அங்கேயும் இங்கேயும் சிதறக்கூடாது, அவரையே நினைக்கணும். இன்றைக்கி இவ மனுஷால புகழ்ந்து அப்புறம் பகவானை வச்சு எல்லாம் வாழ்ந்துட்டே இருக்கக்கூடாது. மனசை அலபாயாமல் ஒருத்தர் நிலச்சி இருக்கணும். ஹிருதயத்தில் இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியில் பகவான் ஜம்முன்னு அமர்ந்துருக்கார். சரீரத்துக்குள்ளே தலைகீழ தாமரை ஒன்று இருக்கு இல்லையா, அதை மாதிரி அதில் பகவான் சயனிச்சுன்னு இருக்கார். அதனால தான் அவருக்கு புருஷகன்னு பேர். அது மட்டும் இல்லை, நிறைய அதுக்கு மீனிங் இருக்குது. எல்லா குணங்களாலேயும் அவர் உயர்ந்து இருக்கிறதுனால அவர் புருஷக. அப்புறம் நம்மளை மாதிரி கொஞ்சம் காலம் இல்லை, அநாதி காலமாக எப்போலேருந்தோ அவர் நிலச்சி இருக்கார் இல்லையா, அதனால அவர் புருஷகன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, கேட்டதெல்லாம் கொடுக்குறது யாரால முடியும்? புருஷோத்தமனால் மட்டும்தான் முடியும். எல்லாராலையும் எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் அவர் புருஷக. இப்படி நல்ல இவ்வளவு தன்மைகள் உள்ள பகவானுக்குள்ளே, அது மட்டும் இல்லை, ஜீவராசிகள் எல்லாம் அவருக்குள்ளே அடக்கம். நம்ம சக்தியால் எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம நிற்கணும்னு நினச்சா கூட நிற்க முடியாது. அதுக்கு எப்படி அறிஞ்சிக்கலாம்? ஒரு பாடி கீழே விழுந்துருச்சுன்னா எழுந்துக்க முடியறதா? ஆத்மா உள்ளே இருந்தால் தான் எழுந்துக்க முடியும், இல்லையான்னா முடியாது. அது மாதிரி எல்லாமே அவர் நினச்சாதான் முடியும், அவர் தான் இயக்க முடியும். நீக்கமர நிறைஞ்சிருக்கார். அவரே விஸ்வம் அண்ட் விஷ்ணுகு, ரெண்டுமே அவர் தான். எல்லாரும் வியாபிச்சிருக்கார். அவருக்குள்ளே நம்ம இருக்கோம். அவரே எல்லாம் வெளியிலேருந்து தாங்குறார், உள்ளே இருந்து நியமிக்கிறார். இப்படிப்பட்ட பகவானை தான் நம்ம அடைய ஆசைப்படணும். அதை விட்டுட்டு அழியக்கூடிய தாழ்ந்த பலனான ஐஸ்வர்யத்தில் ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில்.